நாள் இஸ்ரவேல் தன் குமாரர்கள் எல்லாவற்றிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வண்ணமான அங்கியை செய்வித்தான். சொல்லுங்கப்பா. பல வண்ண ஆடு என்ன நம்ம மேல அப்பாவுக்கு பாசமே இல்லை போல. நம்மளெல்லாம் பார்த்தா அப்பா மேல கண்டு தெரியலையோ. அவனுக்கு மட்டும் பல நாடு நம்பருக்குலாம் கிடையாதா? அவனுக்கு இருசது ஒரு நாள் யோசேப்பின் அண்ணன்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள். நான் ஒரு சொப்பனை கண்டேன். அதுல நம்மலாம் வயல்ல அரிக்கட்டுகளை கட்டிட்டு இருக்கோமா, 12 அரிக்கட்டுகள் இருக்கு. அதுல ஒரு அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்குது, மற்ற 11 அரிக்கட்டை அதை பார்த்து வணங்குதாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சொப்பனை கூட கண்டேன். அதுல ஒரு சூரியன், ஒரு சந்திரன், 11 நட்சத்திரம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து என்ன வணங்குதாங்க. இன்னும் அவன் மீது கோபம் அதிகரித்தது. காட்சி 2. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி அவனுடைய அண்ணன்களை விசாரித்து வரும்படி சொன்னார். யோசேப்பே, அண்ணன் சீக்கிரமுக்கு அண்ணனுக்கு ஆடு வெட்டி போயிருக்காங்க. ஆடு எப்படி போயிருக்காங்க பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னு போயிட்டு சொல்லுங்க. சரிப்பா. யோசேப்பு வழி தவறி சென்றதை கண்ட ஒரு மனிதன் அவர்கள் அண்ணன்கள் தோத்தானுக்கு சென்றார்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டினார்கள். அப்பொழுது அவனுடைய மூத்த அண்ணனாகிய ரூபனோ அவனை கொலை செய்ய விடாமல் தடுத்தான். அவனை கொலை செய்யணும், இந்த குழிக்குள்ள போட்டலாம். ஆனா குழிக்குள்ள போட்டு என்னதான் லாபம்? அவங்க பேர் இஸ்மாவேலர்கள் வராங்க, அவங்க கிட்ட விட்டுலாமா? யோசேப்பை இஸ்மவேலர்களிடம் விற்று போட்டார்கள். இஸ்மவேலர்களிடமிருந்து எகிப்தியன் ஒருவன் யோசேப்பை விலைக்கு வாங்கினார். யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்புக்கு அந்த எகிப்தியரின் மனைவியால் தொல்லை ஏற்பட்டது. அதனால் செய்யாத பழிக்கு அவன் சிறைக்கு தள்ளப்பட்டான். சிறையில் சோகமா இருக்கீங்க? நான் ஒரு சொப்பனை கண்டேன். அந்த சொப்பனத்துல ஒரு பெரிய திராட்சை கொடி இருக்கு. அந்த 3 கொடியில 3 கொலை இருக்கு. அதை நான் எடுத்துட்டு போயிட்டு போட்டிடருக்கு கொண்டு போய் தரேன். என்ன அர்த்தம்னா, அந்த 3 கொடின்றது 3 நாள். இன்னும் 3 நாள் நீங்க போட்டி பண்ணி உங்களுடைய பழைய வேலைக்கே போயிட்டீங்க. உங்களோட பழைய வீட்டுக்கே உங்க பழைய வேலைக்கே போயிட்டீங்கன்னா என்னை மறந்துடாதீங்க. இந்த ஞாபகம் வச்சு எனக்கு சிறையிலேருந்து எங்கேயாச்சும் விடுவி செய்யுங்க. நீங்க எதுக்கு சோகமா இருக்கீங்க? அதுல பலகாரம்
அதுக்கு என்ன அர்த்தம்னா 3 கூடைங்கிறது 3 நாள். அந்த பறவைகளை சாப்பிட்றதுக்கு என்ன அர்த்தம்னா இன்னும் 3 நாள்ல அவங்கள வந்து தூக்குல போட்டுருவாங்க. ராஜாவின் அரண்மனை. பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டு அதனால் கலங்கி இருந்தான். ஏன் ராஜா சோகமா இருக்கீங்க? நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாம தான் சோகமா இருக்கு. அப்படி என்ன சொல்லணும்? தெரிஞ்ச ஒருத்தர் தான். அவங்க கணவருக்கு வந்து விளக்க சொல்லுவான். ஆனா அவன் சிறையில் இருக்கான். இந்த உத்தரவு கொடுத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். யார் அவன்? உடனே கூப்பிடுங்க அவனை சீக்கிரம். என் சொப்பனத்துக்கு நீ விளக்கம் சொல்லுவாங்க. உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. 7 கொழுமையான பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வருது. அது பசுமையான புல்களை மேய்ந்துட்டு இருக்கும்போது அவலட்சியமான 7 பசுக்கள் வந்து அந்த பசுக்களை விழுந்துருது. அதே மாதிரி 7 செழுமையான நெற்கதிர்கள் வளருது. அந்த செழுமையான நெற்கதிர்களை சாமியான நெற்கதிர்கள் விழுந்துருது. இதோட அர்த்தம் என்னன்னு சொல்ல முடியுமா உன்னால? இந்த 2 கனவுக்கும் ஒரே அர்த்தம் தான் ராஜா. செழுமையான பசுக்கும் செழுமையான அந்த நெற்கட்டுக்கும் அது வந்து செழுமையான 7 வருஷம். மற்ற செழுமையான மற்ற அவலட்சணமான பசுவும் அந்த அந்த நெற்கட்டுகளும் வந்து பஞ்ச காலத்தை வந்து சொல்ல ராஜா. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இருக்கிற செழிப்பான 7 வருஷத்துல அந்த பஞ்ச காலத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க ராஜா. இவனை எழுப்பி அதிகாரியாக வையுங்கள். தேவன் உன்னோடு இருக்கிறார். காட்சி நிறைவடைந்தது.